ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்டரி. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து ஒரு பொருள் வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வெப்சைட்டுக்கு வந்து அது போகும். அது எப்படி நம்ம நம்ம லோக்கல் பர்ச்சேஸில் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் ஹை பாஸ் பார்ட்டி 2024 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்குறதுக்காக வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். அது சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீடியோ லிங்க் வந்து கிடைச்சிருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 பெஸ்ட் பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் 2024 பெஸ்ட் பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பீக்கர்னுடைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 கேட்டகரியா அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுல சோனி, எல்ஜி, ஜேபிஎல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலரான ஒரு பொருளை வந்து நீங்க வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நான் கிளிக் பண்றேன். நீங்க கிளிக் பண்ணணும்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து Amazon.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. இது Amazon.com வந்துங்கிறது பாத்தீங்கன்னா அது குளோபல் வந்து வெப்சைட்னுடைய ஒரு லிங்க். இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் அங்கிருந்து தான் வந்துட்டு நீங்க இந்த பர்டிகுலர் பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் டாலர்ல வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இதுல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வெப்சைட்ல வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. திஸ் ஐட்டம் cannot be shipped to your selected delivery location. Please choose a different delivery location அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தட் மீன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வெப்சைட்டா இருக்கிறதுனால யூஎஸ்ல இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஷிப்மெண்ட் வந்து பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த இந்த பர்டிகுலர் பொருளை வந்து நம்ம எப்படி பாக்குறது வாங்குறது அப்படின்னா, நீங்க இந்த யூஆர் லிங்க்லயே போயிட்டு இந்த குளோபல் வெப்சைட்ல இருக்க அந்த லிங்கை வந்து .com அப்படிங்கிறது வந்து .in, அதாவது நம்ம இந்தியா உடைய சேல்ஸ் இதுக்கு வந்துட்டு நீங்க மாத்தணும். அதுக்கு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுடைய அந்த டீடைல்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது நம்ம இந்தியன் வெப்சைட்ல வந்துட்டு இதை வாங்கிக்கொள்ள முடியும். இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் இப்போ அவைலபிளா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேபி அதை நிறைய பேர் வாங்கியிருக்கலாம் அல்லது ஸ்டோரேஜ் வந்து தீர்ந்திருக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டாவது எல்ஜின்னு ஒன்று ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். அதுவும் ஆஸ் யூஷுவல் குளோபல் வெப்சைட் தான் போகும். சின்ஸ் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்றதுனால இது வந்து நமக்கு அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதே இந்தியன் வெப்சைட் இருந்துச்சுன்னா டேரக்டா Amazon.in கூட இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை டேரக்டா கூட வாங்கிக்க முடியும். இப்போ நான் மறுபடியும் அகைன் வந்து இது ஐஎன்ல இந்தியன் வெப்சைட்ல வந்து இந்தியன் மார்க்கெட்ல கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி கொடுத்து பார்த்தா இதுலயும் வர மாட்டேங்குது. ஸோ இதுல இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து இந்தியன் மார்க்கெட்ல நீங்க வாங்கணும், அதாவது வெப்சைட்ல வந்துட்டு நீங்க வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம்னா வாங்கிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜேபிஎல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு இப்போ லிஸ்ட் ஆகுது. இந்த ப்ராடக்ட் வந்து அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி குளோபல் வெப்சைட்டில் தான் அது கிடைக்குது. இப்போ Amazon.in போயிட்டு இது நமக்கு கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் Amazon.in அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. கேட்டாங்க ஐஎன் போயிட்டு என்டர் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டுடைய காப்பி பண்ண டீடைல்ஸ் வந்து சர்ச் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து அது லிஸ்ட் அவுட் ஆகுது. நீங்கள் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக பார்ட்டி பாக்ஸ் கிளப் 120 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட்டி பாக்ஸ் கிளப் 120 அப்படிங்கிறதான்னு சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பவர்ஃபுல் ஜேபிஎல் ப்ரோ சவுண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸ் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. அதை அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியுது. இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த ப்ராடக்ட் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுடைய நேமை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கிக்கொள்ள முடியும். இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இருந்து உங்களுடைய லோக்கல் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி இதை சர்ச் பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் நல்ல வீடியோவில் திரும்ப நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.